வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாநகராசிரியர் கனமழை காரணமாக இன்று 13 மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை. சற்றுமுன்பு மாவட்ட ஆட்சியர் தீவிர ஆலோசனை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி மாநகராசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள். ஸோ புதிதாக பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோன் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அந்த சைக்ளோனோட பேர் பார்த்தீங்கன்னா மென்தா சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவோம். ஸோ அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த மோன்தா சைக்கிள் பொறுத்த வரைக்கும் தொடர் கனமழையை ஒரு சில மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா உண்டு பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் இன்று 13 மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை வரப்பான வாய்ப்புகள் இருக்குது. அதன் அடிப்படையில் சென்னை, செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, திருவள்ளூர், நீலகிரி, மதுரை, சிவகங்கை, தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் தற்போது மழை பெய்து கொண்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் இந்த மழை பார்த்தீங்கன்னா 4 மணி வரைக்கும் தொடர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால் முன்கூட்டியே பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மழைக்கால விடுமுறையினை தாமதமின்றி அறிவிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த கோரிக்கை ஒரு புறம் வைக்கப்பட்டிருந்தாலும் ஏற்கனவே 15 மாவட்டத்தில் விடுமுறை விடப்படுது பார்த்திங்களா. அந்த மாவட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பள்ளிகள் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் டேவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு சில மாவட்டங்களில் தொடர் கனமழை இருக்கும் பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை தலைமை ஆசிரியர்கள் அப்படிலாம் மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் அறிவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி 13 மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கும். இந்த மோன்தா புயல் காரணமாக பார்த்திங்கன்னா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் வர மண்டேலேருந்தே கடுமையான மழை பார்த்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியாகிருக்கு. ஸோ அதன் அடிப்படையில் ஊடகத்தலங்களில் கிடைத்த தகவல், பள்ளிகளுக்கு இன்று விடுமுறையா கலெக்டர்கள் அறிவித்தார்கள். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆராய்ச்சி மையம் கணித்தது. மேலும் சென்னை, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என அறிவித்தனர். விழுப்புரம், கடலூர் சில இடங்களில் கனமழை பெய்து வருவதால் இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்படுமா என கேள்வி எழுப்பி வருகின்றன. அதனால் பள்ளிகள் செயல்படும் என்று கலெக்டர்கள் ஒரு பக்கம் அறிவிச்சிருந்தாலும் மழையுடைய பெய்யும் திறனை ஏற்ப விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்று வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி 13 மாவட்டத்தில் கனமழை வெளுத்து வாங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் ஒரு சில மாவட்டங்களில் விடுமுறை அறிவிப்பதற்கு தலைமை ஆசிரியர்கள், மாவட்ட முதன்மை கல்வியாளர்கள் முடிவெடுத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 13 மாவட்டத்தில் மழை இருக்குது. இந்த மாவட்டத்தில் விடுமுறை தொடர்பான அறிவிப்பு இன்னும் சில மணி நேரத்தில் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இம்மிடியாக ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத பார்த்தீங்கன்னா மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கக்கூடிய அந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. அப்போ தான் நம்ம அப்டேட் பண்ண வீடியோலாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும். ஷேர் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்த வீடியோ 1 by 1 வரும். அந்த அப்டேட்லாம் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆன் வைங்க. தேங்க்யூ.